இந்த இரண்டாவது நாளின் நிறைவான ஒரு அமர்வாக எத்தனை பேருக்கு சினிமாக்கள் பிடிக்கும்? சினிமாக்கள் மூலம் வளர்ந்த ஒரு சமுதாயத்திலிருந்து சினிமாவை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் நம் அனைவருக்கும் ஒரு கடமையாகவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கையில் அந்த சினிமாவினுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். திரைக்கதை அப்படின்றது எல்லாருக்குமே அந்த திறமை வாய்க்கிறாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு திரைக்கதை ஆசிரியர்கள் இல்லாமல் நிறைய இயக்குநர்கள் தங்களுடைய சமகாலத்தில் ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரைக்கதையினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமானது. இன்றைக்கு அந்த அமர்வை எடுக்க நம்மிடையே வந்திருக்கிறவர் முனைவர் பேராசிரியர் டான்ஸ்டோனி அவர்கள். இவருக்கான ஒரு சின்ன அறிமுகம், அந்த அறிமுகத்தை நான் சொல்லலாம் இல்லையா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட தமிழ் வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் தமிழ், அவரோட சேர்ந்து சங்ககால இலக்கியங்கள் எல்லாத்தையுமே அவரோட சேர்ந்து அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் டான்ஸ்டோனி அவர்களை இந்த அமர்வை, நிறைவான அமர்வை நிறைவாக மாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ரொம்ப சவுண்டாக கேட்குதுல்ல? கரெக்டாக இருக்கா? கேட்குதா நான் பேசுகிறேன்? என்னுடைய பேர் டான்ஸ்டோனின்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக பேராசிரியராக இருக்கேன். ஒரு 10 ஆண்டுகள் பள்ளியில் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்கேன். பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி தமிழ்ல படிச்சிருந்தேன். என்ன பிரச்சனைனா, ஸ்கூலில் முதல்ல டீச்சராகவும் நிறைய ஆங்கில சொற்கள் கலந்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. சின்ன பிள்ளை ஃபஸ்ட்டு டீச் போனதுலேயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சராக போனால அவங்களுக்கு தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் சொல்லி கொடுத்து கேட்க, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல வைரமுத்து அவங்களாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி தமிழ் இருக்காது, சலோக்கில் தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. உட்காருங்களா, நீங்கள் உட்காருங்க. திரைக்கதையோட அடிப்படை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். திரைக்கதைனா என்ன, அது ஏன் சினிமாவை நான் பேசணும் அப்படின்னா, எடுத்துக்கிட்டா போடியும் பேசிட்டா அது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு கேமரா பிரச்சனை ஆகுமா? நடந்துகிட்டே இருக்காங்க, அதான் ஓகே. ஏன் திரைக்கதை எழுதணும்? ஏன் திரைக்கதை எழுதணும்? ஒரு நல்ல திரைக்கதை தான் ஒரு நல்ல சினிமா உருவாக்கும். ஒரு நல்ல திரைக்கதை தான் ஒரு நல்ல சினிமா உருவாக்கும். ஏன் நல்ல சினிமா எடுக்கணும்? நல்ல சினிமான்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஃபுல் ஃபிலிம்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாசிக்கல் இருக்குது, கமர்ஷியல் சினிமாக்கள் இருக்குது. இங்கே நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே கமர்ஷியல் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபார்மேட் தான் இந்த திரைக்கதை அமைப்புன்றது. உங்களுக்கு தெரியும், சிட்ஃபீல்ட்னு ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் திரைக்கதை படிச்சிருக்கீங்கல்ல, தூக்கம் வருதா உங்களுக்கு? சிட்ஃபீல்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு, திரைக்கதைக்குண்டான ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. நமக்கு நிறைய சொல்ல வேண்டிய கதைகள் இருக்கு. பெரும்பாலும் நம்மளை போல எளிய மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய கதைகள் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ரஞ்சித் சார் சொல்லலாம், மாரி செல்வராஜ் சொல்லலாம். அந்த கதைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. பெரும்பாலும் நம்மளை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஒரு திரைப்படத்தில் இப்போ ஒரு முதல்வன் திரைப்படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்வன் திரைப்படத்தில் ஒரு பொண்ணு முதலமைச்சர் ஆயிடாரு. அந்த பொண்ணு அழுதுட்டு நெஞ்ச பிடிச்ச ஒருத்தர் அமுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேமரா எங்கே போனால் ஒரு செய்திக்குள்ளே தான் போகுது. போனால் அங்கே கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. இப்படி ஆதி திராவிட பழங்குடிய மக்களை எப்பயுமே ஒரு குற்றவாளிகளாக காண்பிக்கப்பட்ட ஒரு சினிமாக்களை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, நாங்களும் ரொம்ப சந்தோஷமானவங்க தான், எங்களுக்கும் காதல் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்ததில் மிக முக்கியமானதை நான் ரஞ்சித்தோடைய பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய கதைகளை அது ரஞ்சித் வந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காதலுக்காக தூக்கு போட்டுக்கிறது, காதலுக்காக நாக்கு அறுத்துக்கிறது, காதலுக்காக சாகிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்தார்.
வரும்பொழுது காதல் அப்படிலாம் கிடையாது, ஒருத்தர் இன்னொருத்தர் ஈஸியாக போகும், நாங்கள் எளிமையான ஆட்கள் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுடியே கிடையாது. அந்த கபாலியில் வரக்கூடிய அந்த வசனமே அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட சொல்லப்பட வேண்டிய கதைகள், தமிழ் சினிமா வந்து ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின்னு கூட பிரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தலித் மக்களை பார்க்கப்பட்ட விதம் வேற, ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு பார்க்கப்பட்ட விதமாக மாறிடுச்சு. அதுக்கு மிக அது மாதிரி உங்கள்கிட்ட 100 ரஞ்சித்துகள் 100 மாரி செல்வராஜர் 100 பேர் இருக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டிய கதைகள், நாம் சொல்ல வேண்டிய கதைகள் இங்கே நிறைய இருக்குது. அந்த கதையை சொல்கிறதுக்கு தான் திரைக்கதை. இந்த திரைக்கதையோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். அப்புறம் என்ன, வேறு எதுக்கு நம்ம சினிமா எடுக்கணும்? கோடியில் சம்பளம் வாங்கணும். இன்னைக்கு அட்லி சாருக்கு வந்து சம்பளம் வந்து 100 கோடி ரூபாய். ஓகே, நான் ஒரு பேராசிரியர், நான் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், மாதம் எனக்கு 1.5 லட்சம் சம்பளம் தராங்க. நான் ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா 10 வருஷத்தில் 10 வருஷம் சம்பாதிச்சா எனக்கு 1 கோடியாக சம்பளம் வரும், 1.5 கோடி சம்பளம் வரும். கரெக்டா இல்லையா? மாதம் 1 லட்சம் சம்பளங்க, 1.5 லட்சம் வச்சுக்கோங்களேன். 10 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சுமா? 12 லட்சம். 10 வருஷம் சம்பாதிச்சா தான் நான் 1.5 கோடி சம்பாதிக்க முடியும். பெரும்பாலும் நம்ம படிச்சுக்கிட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு 40 வயசு வந்துடுது. அங்கிட்ட ஒரு 20 வருஷம் தான் வேலை செய்ய போகிறோம். மிஞ்சி ஒரு பேராசிரியர் வேலை செஞ்சால் ஒரு 30 வருஷம் தான் வேலை செய்ய முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 கோடினா 1 கோடினா மொத்தம் ஒரு பேராசிரியர் மொத்த வாழ்க்கையிலேயே அவர் ஒரு 3 கோடி தான் சம்பாதிச்சிக்க முடியும். அது செலவெல்லாம் கழிச்சுட்டு பிள்ளைக்குட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் பார்த்தா அது வேலைக்கே ஆகாது. நாம் என்றைக்கு ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டி வாட்ச்மேன்ட்ட சொல்லி யாரும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சினிமா வந்து அது எல்லாமே செஞ்சு கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு கோடிகளில் புரளக்கூடிய பொருளாதார ஏற்றம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தீர்வுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்கேன், பொருளாதார வளர்ச்சி தான் நீங்கள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து மேலே வரும். அதுக்கு மிக எளிமையான ஒரு வடிவமாக நான் சினிமாவை பார்க்குறேன். நீங்கள் ஒரு சினிமா டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிகளில் சம்பளம் வரும், உங்களுக்கு மரியாதை வரும், பொருளாதாரத்து மூலியமாக நீங்கள் யாரை வேணாலும் உயர்த்தி கொண்டுடலாம். ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு நிறைய அவங்க பற்றையில் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணமாகவும் நான் அதை பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல சினிமா எடுக்கணும், ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கணுன்றது மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன இருக்குன்னா, ஒரு பெஸ்ட்டு திரைக்கதை இருக்கும். இப்போ ஒரு பெஸ்ட்டு திரைக்கதை எப்படி வடிவமைக்கிறது? இப்போ நாங்களாம் டீச்சராக இருக்கோம், ஸ்கூல் போகிற கிளாஸ் எடுக்க போகிற மாதிரி அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் ஒன்று எழுதுவோம்ல, எப்படி பாடம் எடுக்க போகிறோம், என்ன பாடம் எடுக்க போகிறோம், பசங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வசனங்களாலும் காட்சி அமைப்பினாலும் எந்த காட்சிக்கு முன்னாடி எந்த காட்சிக்கு முன்னாடி வரணுன்ற ஒரு கட்டமைப்பு தான் திரைக்கதை இருக்குது. அதை பற்றி சிட்வில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மேப் நான் ஒன்று போட்டு கொடுக்குறேன். ஓகே, சினிமா ஏன் அப்படின்னு. இப்போ சினிமாவில் வந்து எவ்வளோ நிறைய வராங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க சினிமாவுக்கு வந்து. அவங்க இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாலச்சந்தர் மட்டும் மயில் கல்லாக இருக்கார். எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, என் பையனுக்கும் தெரியுது. பாலுமேந்திரா மட்டும் தெரியுறாரு, பாரதிராஜா மட்டும் தெரிகிறாரு, ரஞ்சித் தெரிகிறாரு. எப்படி தெரிகிறாரு? அப்போ அவங்களுக்கு மயில் கல்லாக மாறினாங்க. மயில் கல்லாம் நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நோக்கம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தையும் இங்கே பார்த்துருக்கோம். நோக்கம் பாரதிராஜோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, கிராமத்தில் உள்ள எளிய மக்களை வந்து அவங்க வாழ்க்கையை வந்து காட்டணும் ஆசைப்பட்டாரு. அதனால வந்து அவர் தொடர்ந்து அவர் படங்கள் எல்லாம் செஞ்சு எளிய மக்களை பற்றிய கதைகள் இருந்துச்சு. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஆனால் அவர் சஸ்டெயின் ஆனார். பாலுமேந்திரோட நோக்கம் என்னன்னா, 13 வயதில் இருக்கக்கூடிய அந்த பாலியல், அந்த 16 வயசு பசங்களுக்கு உண்டான அந்த பாலியல் சிக்கல்களை, காம உணர்வுகளையும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களையும் பேசுறது நோக்கமாக இருந்துச்சு. அதனால அவர் படங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிருந்துச்சு. அவர் ஒரு தனி பிராண்டாக மாறினார். ஸோ நீ பிராண்டாக மாறணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, உனக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் உள்ள கதைகள் எதுவுமே வேலைக்கு ஆகாது. எடுத்துக்காட்டால் சமூகம் ரஞ்சித்துடைய நோக்கம் என்ன? சமூகம் சித்தரிப்பது போன்ற அல்லாமல் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக குடும்பமாக வாழ்க்கை நடத்துகிறோம், நீங்கள் நினைப்பது போன்று ரவுடிகளாக அல்ல என்பதை காட்டுறது ரஞ்சித்தோட நோக்கமாக இருந்துச்சு. மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டு அவர் படங்கள் எடுக்கப்பட்டது. இப்போ மாரி செல்வராஜ் மகிழ்ச்சியே இல்லாமல் வழிகளை பேசக்கூடிய படங்களை எடுத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்கள் மாறணும் அவசியம் கிடையாது, நீங்கள் தான் மாறணும், நீங்கள் மாற்றினீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, நாங்கள் மாறி தான் இருக்கோம் அப்படின்றது நோக்கமாக இருந்துச்சு. அதனால் மயில் கலர். இன்றைக்கி நீங்கள் வாரத்துக்கு 5 படம் 6 படம் வருது. இவங்க மட்டும் ஏன் மயில் கல்லாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்தை அடிப்படை வச்சு இந்த திரைக்கதை கட்டமைப்புக்குள்ள கதைகளை நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சினிமா வரும். பெஸ்ட்டு சினிமா வந்தால் உங்களை பற்றி யாரும் உலகத்துக்கு தெரியும். நீங்கள் உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோடியோட சம்பளம் வாங்கலாம், நம்ம சார்ந்த இடத்தை வைக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை முதல்ல செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சாரி,
புரியல. நல்ல திரைப்படம். என்ன மாதிரி படங்கள் எடுப்பீங்க? நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பேப்பர் வச்சுக்கணும். நம்ம ஒரு 150 படம் எடுக்கிறோம். 50 படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணன் சார் மட்டும்தான் மைக் அவங்களுக்கு கொடுக்க சொல்றோம். மணிவண்ணன் மட்டும் 100 படங்கள் எடுத்தாரு. மணிவண்ணன் சார். நம்ம எடுக்க வேண்டிய படங்களை வந்து வரிசைப்படுத்தி எந்தெந்த கதைகள்லாம் நம்ம பேச போறோம் நீங்க ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த நோக்கம் நிறைவேறும். இல்லாட்டி இந்த பொலிசன் சொன்னாரு, இவரு சொன்னாரு, அவரு சொன்னாரு, நம்ம ஒரு கதை எடுத்தோம்னா நம்ம தானா போயிடும். இவங்க எல்லாமே ஏன் வந்து மைல்கல்ல எடுக்க மாறினாங்கன்னா இதற்கு காரணம், மிக முக்கிய காரணமா வந்து நம்ம இதை சொல்லலாம். ஸோ நோக்கம் இருக்கும். இப்போ நீங்க எந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சமூகம் சார்ந்தது. சமூகம் சார்ந்து எந்த சமூகம் சார்ந்து எடுக்க? நம்ம சமூகத்தில் நடக்கிற மைக் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை நகைச்சுவா எடுத்துட்டு போய் நகைச்சுவா இருக்கு. அதான் அவர் மகிழ்ச்சியா இருக்காது, ஒரு வழிகள் இருக்கிறப்ப நீங்க நகைச்சுவா எடுக்கலாம் ஆசைப்படுறீங்க. ரொம்ப நன்றி. அதை கேட்க திரைக்கதை எழுத என்ன தேவை? ஒரு பேப்பர், ஒரு பேனா, வேற என்ன வேணும்? முக்கியமா திரைக்கதை எழுத என்ன தேவை? அங்க போட்டுருக்கேன், அப்படியே பார்த்துடலாம். ஒரு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்டை 2ஆ பிரிக்கலாம். ஓகே, சப்ஜெக்டை 2ஆ பிரிக்கலாம். தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா எழுத்து சொல் அப்படின்னு 2 சாப்டர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு 3ஆவதா, தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்களா? எல்லாமே படிச்சிருக்கீங்க தானே? எல்லாமே படிச்சிருக்கீங்களா? நம்ம படிக்கணும். உலகத்துல வந்து ஷேக்ஸ்பியரோட கதைகள் தான் எல்லா மொழிகளையும் திரைப்படமாக்கப்பட்டிருக்கான். அதனால ஷேக்ஸ்பியர் யார் பார்த்தாலும் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தொல்காப்பியத்துல 3 சாப்டர் பிரிக்கிறார். என்னன்னா, ஒன்னு சவுண்டு பத்தி பேசுறாரு. எனக்கும் உங்களுக்கு நடுவில் என்ன இருக்கு? சவுண்ட் இருக்கா இல்லையா? இந்த சவுண்டு உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சனால இந்த சவுண்ட் எனக்கு திரும்பி பார்க்குறீங்க, நான் பேசுறத கவனிக்கிறீங்க. நான் ஏதோ பிரான்ஸ்ல மற்ற மொழிகளை பேசினா உங்களுக்கு தெரியாது, அந்த சவுண்டு தெரியாது. ஸோ தமிழோட சவுண்டு எப்படி இருக்குன்னா எழுத்ததிகாரத்தில் வகைப்படுத்துற. எழுத்துனா என்னன்னு கிடையாது, சவுண்டு. இங்கே லெட்டர் நம்மளும் அது கிடையாது, சவுண்டு தான். அப்போ எழுத்துன்ற சவுண்டை சொல்லிட்டு இந்த சவுண்டுலாம் சேர்ந்தா ஒரு சொல்லா மாறும், ஒரு வேர்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். அந்த வேர்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த தமிழ் மொழியில் உள்ள எழுத்து தெரிஞ்சிருச்சு, சவுண்டு தெரிஞ்சிருச்சு, சொல்லு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டென்ட் தான் பொருளதிகாரம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் வைக்கிறார். பொருளதிகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க கண்டென்ட் தான். நீ ஒரு திரைப்படம் எடுக்க போற, நீ ஒரு நாவல் எழுத போற, நீ ஒரு சிறுகதை எழுத போற, ஒரு கவிதை எழுத போற, அதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல. அந்த கண்டென்ட்டை பற்றி பேசுவதுதான் பொருளதிகாரம். ஸோ மனிதனுக்கான கண்டென்ட் என்னவா இருக்கும்? ஒன்று அகம், இன்னொன்று புறம். ஒன்று காதல் வாழ்க்கை இருக்கு, இன்னொன்று புற வாழ்க்கை இருக்கு. அதை பற்றி தான் பேசுறார். இங்க சிட்ஃபீல்டு அதான் சொல்றாரு. இன்னைக்கு வந்து சிட்ஃபீல்டை நம்ம தூக்கி கொண்டாடுறோம், தொல்காப்பியத்தை நம்ம மறந்துடுறோம். மெய்ப்பாட்டியல்னு ஒரு சாப்டர் இருக்கு. நீங்க எப்படி ஆக்டிங் சொல்லி கொடுக்கணுன்றதுக்கான பாடமா அது இருக்கு. அதை நம்ம யாரும் படிக்கிறது இல்லை. நம்ம இங்கே போய் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கின்ற ஒரு புத்தகத்தை வாங்கி நான் படிச்சுட்டு, நான் வந்து ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கி நான் படிச்சிருக்கேன், அவர் இப்படி சொல்றாரு, மெத்தட் ஆஃப் ஆக்டிங் என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் தொல்காப்பியத்தில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேசக்கூடிய கதைகளில் ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் 2 வகையாகப்படுது. ஒன்று லவ், இன்னொன்று டியர், இன்னொரு கேங்ஸ்டர். இது மாதிரி நம்ம வெரைட்டி பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் 2 கதை இருக்கு. கதைக்கு எங்கே போகிறது? எல்லா இடத்துலையும் கதை இருக்கு. நான் சொல்கிறேன்னா, நான் இங்கே படித்தேன், இங்கே வந்தேன், இங்கே போனேன், வந்தேன்ருக்கா, எனக்கு ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு ஒரு கதை இருக்காது சார்? உங்களுக்கு ஒரு கதை இருக்காம்மா? நீங்கள் சொல்ல வேண்டிய கதைகள். பக்கத்து வீட்டில் ஆயாவுக்கு ஒரு கதை இருக்கும், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு கதை இருக்கும், எல்லாருக்குமே கதைகள் இருக்கும். அந்த கதைகளை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அதுதான் திரைக்கதை. கதைக்குன்னு நான் போய் அமெரிக்காவில் ஒரு நூலை படிச்சு அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஓ மக்களை பற்றி, ஓ சிந்தனை பற்றி நீ படித்து, இப்போ அவர் ஒரு பேசியிருந்தார், நான் தூங்கிட்டே இருந்தேன், நீங்கள் சொல்கிற எனக்கு கேள்வி கேட்குறக்கு என் மூளை ஒன்று வேலை செய்யுதுன்னு சொன்னார். அந்த மூளை சொல்கிறது தான் கதை. அவர் ஒரு மனிதனை பார்க்குற, அந்த மனிதனை பற்றி இப்படி பண்ணலாம், ஒரு கதை இருக்கிறார். அந்த கதையை நீ எப்படி கொடுக்க போறன்னு தான் உங்களுக்கு கமெண்ட். நம்மை சுற்றி நடக்கும் அனைத்துமே கதைகள் தான். ஊர்ல ஒன்றை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் தான் கதை. என்னென்ன நிகழ்வு? ஒன்று காதல் கதை இருக்கும், மற்றது காதல் அல்லாத வீரம் சார்ந்த வேலை சார்ந்த கதைகளாக. கதையை எழுதுறதுக்கு முன்னாடி கதை இருக்கு, உங்க ஊர்ல நிறைய கதைகள் இருக்கு. ஓகே, அந்த கதையை நம்ம எப்படி வடிவமைக்கணும்? இப்போ நீங்க போறீங்க, நீ போயிட்டு ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு பேப்பர் எடுத்துட்டு எந்தெந்த கதைகள்லாம் எழுதணும்னு ஒரு வயசு இருக்கு. எங்க சித்தியை பத்தி ஒரு கதை இருக்கு, எங்க மாமா பத்தி ஒரு கதை. மகாபாரத ராமாயணத்தை நம்ம வந்து மதங்களா பார்க்காம கதைகளுக்கான கலன்களா நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மகாபாரத ராமாயணம் படிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி நம்ம குடும்பத்துல நம்ம அண்ணன்ல சித்தப்பால எல்லாமே இருப்பாங்க.
அந்த அடிப்படை கதையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கதையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்லைன்றது ரொம்ப முக்கியமானது. ஒன்லைன் பிடிக்கிறதா ஒரு கதை. ஒருத்தரை பற்றி கதை இருக்குன்னு நினச்சிட்டோம். இந்த ஊரில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு பொண்ணு வந்து ஆணவ படுகொலையில் கொண்டுட்டாங்க, இவங்களுக்குள்ள காதல் இருந்துச்சு, இந்த காதலை மையப்படுத்தி நான் ஒரு கதை இருக்கப்போ நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்தீங்கன்னா ட்ராமாவாக மாறிடும், அப்படியே எடுத்தால் டாக்குமெண்ட்ரியாக மாறிடும். ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் உள்ளே போடணும். எப்படி போடுறது? ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் எப்படி போடுறதுன்னா ஒன்லைன் ரெடி பண்ணணும். ஒன்லைன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்த படம் என்ன? நீங்க மௌனராகம் பார்த்தீங்களா? பாட்ஷா பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க படம் லாஸ்டா? இல்லை சும்மா கேட்குறேன், என்ன விட்டுருங்க, அவ்வளோ விஷயம். சரி, வேற யாராவது கொடுங்க, வேற யார்ட்ட மைக். இப்போ மௌனராகம் படத்தோடைய ஒன்லைன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மௌனராகம் படத்தோடைய ஒன்லைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கதையை ரெடி பண்ண முடியும். இல்லாட்டி சொல்லுங்க சும்மா. ஒருதலை காதல் ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு லைன்ல ஒரு கதையவே முடிச்சிருக்கும். ஒன்லைன்னா அந்த ஒரு லைன்ல கதை இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா, படிச்சிட்டீங்களா? அதில் இல்லை சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? மைக்க சொல்லுங்க. என்னோட பேர் காவியா சார். எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். சிறப்பு, சொல்லுங்க. தன்னுடைய முதல் காதலனை இழந்த ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் உண்டாகும் காதல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது அப்படியே படமா இருந்தா என்ன ஆகும்? மௌனராகமா வந்து நிற்கும் இல்லையா? கரெக்ட் தான், நீ சொல்லுங்க. தன்னுடைய சொல்லுங்க மறுபடியும். தன்னுடைய முதல் காதலனை இழந்த ஒரு பெண்ணிற்கு இப்படி வச்சுக்கலாம், அப்படியே பாஸ் பண்ணுங்க. இதை நம்ம சீனா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் சீனி தான் தன்னுடைய முதல் காதலை இழந்தவனுக்கு. அங்கேயே நீங்க கார்த்திகை ஓபன் பண்ணிடுவீங்க, கரெக்டா? அங்கேயே கார்த்திகை ஓபன் பண்ணா படத்துல சுவாரஸ்யம் போயிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்கேயே ஓபன் பண்ண சொல்லுங்க. பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு திருமணத்தை காட்டுறீங்க, மோகன் உள்ள வந்துறாரு, கல்யாணத்தை காட்டிடுறீங்க. ஓகே, காதல்லாம் படத்துல எங்கேயா இருக்காங்க சீன்லாம்? அவங்க வந்து பீச்சுக்கு போறாங்க, பார்க்கு போறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இல்லையா? அப்புறம் மட்டும் காதல்னா ஆகிடாது சார். இல்லை, அந்த டாபிக் போல. காதல்னா என்ன, காமம்னா என்ன, அந்த டாபிக் கதைக்கு தான் போறேன், புரியுதா? இப்போ நான் ஒன்று போட்டுக்க பாருங்க. திருமணமே வேண்டாம் என நினைக்கும் ஒரு பெண்ணிற்கு 2 நாளில் திருமணம் நடந்தால் என்ன ஆகும் என்பது கதை. இதுதான் ஒன்லைன் மட்டும் பிடிச்சிங்கன்னா கதை உங்களுக்கு ஈஸி. திருமணமே வேண்டாம் என்று ஒரு படம். இப்போ பாட்ஷா கதை எழுதியிருப்பேன், எங்கே எழுதிருக்கேன் பாருங்க. பாட்ஷான்னு ஒரு படம் இருக்கு, ஓகேவா? வன்முறையே வேண்டாம் எனக்கு நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு வன்முறையை கையில் எடுத்தா என்ன? இதுதான் லைன். நீங்க போய் ஃப்ரெண்டுக்காக அதெல்லாம் நம்ம என்ன செய்யுது, புனையப்படுறது. ஏன் வந்து வன்முறையை வேணாம் அப்படின்லாம் கதை ஒன்லைன் என்ன உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்றது வன்முறையே வேண்டாம் என ஒரு நினைக்கக்கூடிய ஹீரோவுக்கு இப்படி ஓப்பன் பண்ணா வன்முறையே வேண்டாம் நினைக்கக்கூடிய அவன் ஒரு ஹீரோவுக்கு அவன் ப்ரொஃபஸரா, ஸ்கூல் டீச்சரா, இல்லை என்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவரா, இல்லை உங்களை ஸ்டூடெண்ட்டா, இல்லை எங்கேயாவது வந்தவங்களா, அது பண்ண ஒரு கதை வந்துடும். வன்முறையே வேண்டாம் எனக்கு நினைக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு சுவாரஸ்யம் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. வன்முறையே வேண்டாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் சுவாரஸ்யம் இருக்கா? இருக்காது. வன்முறையே வேண்டாம் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டருக்குன்னு வச்சு பாருங்க, எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. வன்முறையே வேண்டாம் நினைக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். சரி, ஏன் அவன் வன்முறை வேணான்றான்? ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனார். அவங்க அப்பா யார்? அவர் ஒரு கேங்ஸ்டர்கிட்ட வேலை செஞ்சவர், வன்முறையை பற்றி தெரிஞ்சவர். சரி, இங்கே என்ன பண்ணுறான்? இங்கே வந்து தங்கச்சிகளோட வாழ்ந்துட்டான். அவங்க அம்மாவுடைய பிறந்த குழந்தைகள்ல அப்பாவுடைய 2ஆம் ஆனந்தாரத்துக்கு பிறந்த குழந்தைகள். அப்போ வன்முறையை வேண்டாம் நினைக்கிறான்டா, அதுக்கு நீங்கள் ஹீரோக்கு சீன் பிடிச்சிடணும். ஏன் வன்முறையை வேண்டாம் நினைக்கிற என்ன பண்ணுறான்? அவன் ஆசாசியாக வச்சுக்க ஆட்டோ கிழிச்சு எரிஞ்சிட்டு போகிறாங்க. அவங்க தங்கச்சை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு டவுரி கேட்குறான், கல்யாணம் பண்ணா. இன்னொரு தங்கச்சை வா படுகை உள்ளான்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பிரின்சிபால் கேட்குறாரு. இந்த இடத்துல எங்கேயுமே வன்முறையை சொல்லலை, அவர் காட்டவே இல்லை. வன்முறை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? நான் யார் தெரியுமான்னு ஆணுக்கிறாரு. இது மாசினா மாஸ். இப்போ திருமணமே வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா திருமணமே வேண்டாம் நினைக்கக்கூடிய பொண்ணு யார்? அவள் காலேஜ் ப்ரொஃபஸரா? அவள் யாருன்னா இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கா. அவங்க அப்பா ரொம்ப வயசானவராக இருக்காரு, இன்னும் ஒரு மாதத்தில் வேலையை நிற்க போகிறாரு. அதனால் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறாரு. அதை தெரியுமா உங்களுக்கு? மௌனராகம் பார்த்துருக்கீங்கல்ல, இது எல்லாத்தையும் மணியத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு கீழே வந்து 2 கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல 2 பொண்ணுங்க இருக்கும். சரி, அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணிச்சானா அவனும் கல்யாணம் பண்ணியிருப்பான். எவ்வளோ டீட்டெயில் இருக்கு பாருங்க அதுக்குள்ள. ஸோ இப்படி இருக்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் வந்து அவனும் வந்து அங்கே ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும். நான் அந்த கல்யாணம் பண்ணல வேணான்னு வந்தேன், உன்னை பார்த்தா நீ ரொம்ப துடிதுடியாக இருக்க, எனக்கு பிடிச்சிருச்சு, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு. சரி, திருமணமே வேண்டாம் நினைக்கிறது போகிறான்.
ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது கையை தொட்டா கம்பளி பூச்சி வருதுன்றா, வாடி எங்கே வெளியே போய் கிஃப்ட் வாங்கினா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுன்றா, நீ இப்படியே ஒரே பஞ்சாயத்து ஆகிட்டு என்ன தானே உனக்கு பிரச்சனைனா என் மனசில் நீ இல்லை வேற ஒருத்தர் இருக்கான், ஃப்ளாஷ் கட் பண்ணால் அங்கே ஒரு கார்த்திகை ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் திரைக்கதை. நீங்கள் சொன்னது கதை, கதையை எங்கே மாற்றி போட்டால் அது திரைக்கதை. பிரின்சல் அவங்க இப்படி நான் நிறைய ஆன்லைன் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன ஆகும், சரி என்ன பிரச்சனை, கிளைமேக்ஸ் இன்ட்ரோலேயே படம் முடிஞ்சிச்சு, எனக்கு டைவர்ஸ் வாங்கினா டைவர்ஸ் இருக்குது கொலுசு இருக்குது எதோ அக்செப்ட் பண்ணிக்க, அங்கே போனால் ஒரு வருஷம் நீங்கள் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்தில் அவங்க எப்படி மனம் மாறுறாங்கன்றத கதையாக இருக்கும். ஸோ உன் ஊரில் இருக்கக்கூடிய கதையை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ரெடி பண்ணால் மட்டும்தான் கதையாக இருக்கும். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க. தன் அண்ணனின் அரசியல் வாழ்வு பிரகாசிக்க இளைஞர்களை பழிகாடாக்கும் தம்பி, என்ன கதை, சுப்பிரமணியபுரம். நீங்கள் போய் ஜெய் லவ்லாம் கொண்டு வந்தீங்க படம் பண்ண முடியாது, வேற கதையாக மாறிடும். உங்களுக்கு புரியுதா, ஜெய்யை மற்றவங்களை வச்சு பண்ணீங்கன்னா வேற கதையாக மாறிடும். நான் அதில் யார் அந்த கேரக்டர் பேர், அவர் யாருங்க, அண்ணன், தான் அண்ணனுக்காக வாழ்க்கை பண்ணார். சமுத்திரகனியோட அண்ணன் வந்து ஒரு அரசியலாக இருப்பார், அவர் பதவியை பிடிங்கிடுவாங்க, வீட்டில் பொண்டாட்டிலாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேது. சரி, தான் அண்ணனுக்காக ஊரில் மற்றவங்க எப்படிலாம் பழிகாடாக்கிறாங்க கதை சுப்பிரமணியம். படித்து வேலை இல்லாமல் முட்டுச்சோற்றில் அமர்ந்திருக்க இளைஞர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை படிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. சத்யா படம். சோம்பேறியா 4 இளைஞர்கள் பணத்துக்காக ஒரு அமைச்சர் பையனை கடத்தினா என்ன ஆகும், சூதுகவும். நான் சூதுகவும் காதலும் கடந்து போகும், இப்போ வந்து மாமன், இந்த படங்களை நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அந்த படங்களை முழுக்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டாக ஒர்க் பண்ணி நாங்கள் உட்காந்து நானும் நலன் குமாரசாமி இந்த மாமன் படத்தில் டேரக்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். இப்போ நிறைய ஒரு 25-30 பேர் இங்கே தமிழ் சினிமாவில் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும் பண்ணிட்டு. இதெல்லாம் அந்த கதையில் பண்ணதான். ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கை ஒரு ஆர்ட் புகுந்தா என்ன ஆகும், ஜிகிர்தண்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டு படம் எடுக்க போகிறான்னு பண்ணால் அது கதையை வேறையாயிடும். ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் ஒரு ஆர்ட் உள்ளே புகுந்தா என்ன அப்படின்னா ஜிகிர்தண்டா. ஓகே, இது மாதிரி எல்லாமே இருக்குது. அப்பாவோட கேங்ஸ்டர் லைஃப் பிடிக்காம மகன் வந்து போகிறான், அதே தான் உங்களுக்கு கமல்ஹாசன் வந்து தேவர் மகன் எடுத்திருப்பார். அப்பாவுடைய கேங்ஸ்டர் லைஃப் பிடிக்காம போன ஒருத்தன் அவனே கேங்ஸ்டர் ஆனால் என்ன ஆகும் கதை, இப்படி புரியுதா? ஸோ ஒரு கதை, நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய ஃபேம் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு திரைக்கதை டைரக்டர் ஆகணும், டைரக்டருக்கு ஒரு திரைக்கதை வேணும். திரைக்கதை வந்து உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் கதை எடுக்கலாம், கதையை எடுத்து ஆன்லைன் ரெடி பண்ணுறதா மிக முக்கியமானது. இந்த ஆன்லைன் எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாகவும் முரண்களாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். முரண்கள் அதிகமாக இருந்தாலும் அது கதையாக மாறும். இது நிறையா வச்சுருக்கேன். ஸோ ஆன்லைனே உங்கள் கதையை முழுமையடைய செய்யும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு தமிழில் உள்ள பெஸ்ட்டு படங்கள், திரைக்கதைக்கான படங்களாக நான் எதிர்பார்க்குறேன். துப்பாக்கியும் மங்காத்தாவையும் பார்ப்பேன். ஒரு பர்ஃபெக்டான எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருக்கும். ஏன் சார் ஆர்ட் படங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதான் இங்கே ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தோம்னா இங்கே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறது, அப்படின்னு நிறைய பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் முதல்ல, எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சொல்கிறேன், நான் நிறைய பேர்த்த பார்க்கறதுனால முதல்ல ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் ஆர்ட், ஒரு ஹீரோ படம் பண்ணுறதுக்கான வேலைகள் நீங்கள் பண்ணிங்க, புரிஞ்சா இல்லையா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களுடைய மற்ற ஆர்ட்டாக வந்து பயங்கரமாக வங்காளத்தில் எப்படி இருக்குது, ஒரியால் அப்படி இருக்குது, அப்படியான படங்களை நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறது செகண்டரியாக இருக்கும். சினிமா என்பது முதல்ல இங்கே ஒரு வியாபாரம் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் கதை, ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் நடக்க இருக்குது, அதை கண்டுபிடிக்க ஒருத்தன், அதை தடுத்தானா இல்லையா, இதுதான் கதை. இது என்ன படம்? நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயலை கண்டுபிடிக்க ஒருத்தன் தெரிஞ்சுக்குது, அதை ஒருத்தன் தடுக்க போகிறான், தடுத்தானா இல்லையான்றத ஒரு கதை. இது ஒன்லைன். என்ன கதை சொன்னீங்களே? புஷ்பாவா? புஷ்பால எங்க தீவிரவாத நடக்குது, வேற துப்பாக்கி தான், ஆனசம் தான் துப்பாக்கி. இப்போ நம்ம போகிற இந்த கதையை மனதை வச்சுக்கிட்டு பல்வேறு கேள்வி, நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கணும். உங்கள் கதையை நீங்கள் பயங்கரமான ஒரு லெஜண்ட் நினச்சிட்டு ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு நாடகம் பார்ப்போம், ஒரு சினிமா பார்ப்போம், இந்த மச்சி இந்த சினிமா இப்படி எடுத்து வச்சுக்க வேற லெவலில், வீ செம்மையாக பண்ணுறடா, நீ என்ன டைரக்டர் ஆகல, போடா ஊருக்குன்னு வானுங்க, நம்பாத, நம்புன நடத்த நிறைய வேலை இருக்குது. நான் இந்த கட்டடத்தை இப்படி கட்டிருக்கலாம், இந்த செட்டு இப்படி போட்டு தான் சொல்லலாம், ஆனால் அதுக்கான வேலையை இங்கே வந்து ஒர்க் பண்ணும்ல. சினிமான்றது 22 துறைகள் சேர்ந்த ஒரு பெரிய மீடியா, ஒவ்வொன்றும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 22 கல்லூரி மாதிரி 22 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு கல்லூரியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி 22 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் ஒரு சினிமா. இப்போ சினிமா ஒர்க் பண்ணது நாங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஒர்க் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த லைன் ரெடி பண்ணீங்க, மனசில் வச்சுக்கிறீங்க,
நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இந்த கொஸ்டின் இந்த படத்தோட கதை துப்பாக்கின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த கேள்வி என்னென்ன கேட்கலாம்? ஐயா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. என்ன என்ன சொன்னேன் முன்னாடி? சப்ஜெக்ட் என்ன சொன்னேன்? எல்லாம் தூக்கம் வருதா உங்களுக்கு இல்லையா? ஒரு நாட்டில் தீவிரவாத செயல் நடக்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் தடுத்தானா இல்லையானதான் கதை. இப்படி ஒரு லைன் உங்களுக்கு தெரியுது. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க லவ்வில் சேர்ந்தாங்களா இல்லையா? அவன் வேற காஸ்ட், இவங்க வேற காஸ்ட். ஒரு பணக்காரன் இருக்கான், முதலாளியாக இருக்கான், தொழிலாளர்களை வந்து வஞ்சிக்கிறான். அதை எடுத்து ஒரு ஹீரோ கேட்குறான், ஜெயிச்சானா இல்லையா? இப்படிதான் லைன் வச்சுக்கிறோம். இப்படி துப்பாக்கி கதையை அப்படி வச்சுட்டீங்கன்னா இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் வாசிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்ல யார் அவன்? ராணுவ வீரனா, பேராசிரியரா, மெக்கானிக்கா, நாட்டுப்புற மாணவனா, நகர்ப்புற மாணவனா, கிராமத்து மாணவனா, யாரு, என்ன என்ன நீ கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கணும். நீ உட்காந்து ரூம்ல எழுதாம நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து படம் இருக்குன்னு வந்தீங்க வேலைக்கு ஆகாது. தயவுசெய்து வராது. ஓகே சரி. எல்லையில் நடக்க நான் எங்க இருக்கான் அவன்? அவன் மிலிட்ரி மேன் எங்க இருக்கான்? ஆஃபீஸில் உட்காந்து. எல்லையில நாட்டை காக்க வீரன் அவன் என்னத்துக்கு இங்கே வரான் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னத்துக்கு வரான்? பெண் பார்க்க வரான். பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அவரு ஏன் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொண்ணு பிடிக்கலன்னுது. பொண்ணுக்கு அங்கே ஒரு கிளாஸ் உருவாக்கி அங்கே ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நான் தீவிரவாத கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவனே போய் கண் எடுத்து விஜயகாந்த் மாதிரி கடகடன்னு சொல்றானா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூப்பிட்றான். அப்போ ஒரு பாடலாசிரியரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, சார் நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன், ஓப்பனிங் சாங் வேணும். அப்போ எப்படி இருக்கும்? நரி மாதிரியா? இல்லை. அவன் நரி மாதிரியா வர பார்க்குறான்? இல்லை. குட்டி புலி எப்படி இருக்கும்? எப்படி கூட்டமாக தான் இருக்கும். அப்போ குட்டி புலி கூட்டுனா ஒரு பாட்டு எழுத வசதியாக இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில் பண்ணிக்கிறார். ஸோ தீவிரவாசியில் இருந்து எப்படி நாட்டை காக்கிறான்? தனியாவா, ஃப்ரெண்ட்ஸோடையா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அந்த போர் எனக்கு குடும்பம் இருக்கா? யார் யார் இருக்காங்க? கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, அந்த சப்ஜெக்டை பேஸா வச்சு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணும். உங்க சொந்தக்காரர் வந்து நான் நல்லா நடிப்பேன், சரி நீ வா, எங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க நடிக்கிறதுக்காக எல்லா கேரக்டரும் நீங்க எழுதுனீங்கன்னா படம் பப்பரப்பான ஆயிடும். கதைக்கு எவ்வளவு கேரக்டர் தேவையோ, யார் யார் தேவையோ அவங்க தான் உள்ள வைக்கணும். என் சொந்த இந்த பாப்பா வந்து சார் நான் நல்லா நடிப்பேன், ஆமா உன் பேர் போட்டுட்டு நீங்க வாங்க எல்லாத்தையும் எழுதுனோம்னா கதை நல்லா இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் யாரு, குடும்பம் யாரு, அந்த குடும்பத்தை மட்டும் சும்மா வைக்க முடியாது. அழகா பண்ணிப்பார் முருகதாஸ். அந்த பசங்க அந்த ஃபேமிலியில் அவங்க தங்கச்சி வந்து எனக்கு சுடிதார் வாங்கி கொடு, நான் போய் அந்த டூப்பா போறேன் அப்படிலாம் சொல்லி எழுதிப்பார்ல, அது மாதிரி கொஸ்டின். ஏன் நாட்டுக்கு வரான்? பொண்ணு பார்க்க வரான். இப்படி ஒரு கதை உங்களுக்கு வந்துச்சுன்னா நிறைய கேள்விகள் கேட்டுங்க. எழுதிக்கங்க. சப்ஜெக்ட் முதல்ல எழுதிக்கங்க. பேப்பர்ல சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிக்கங்க. ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க அதுல வந்து நம்ம முடிக்க போகும்போது பார்க்க போறோம். சப்ஜெக்ட், கதை. என்ன கதை நீங்க எடுக்க போறீங்க? நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனா நீங்க எழுதிங்க, தமிழ்ல எழுதிக்கலாம். எழுதிங்க. முதல்ல ஒரு திரைக்கதைக்கு என்ன தேவைன்னா ஒரு சப்ஜெக்ட் தேவை, ஒரு கதை தேவை. அந்த கதை எதை பற்றியது? காதலா, வீரமா, கேங்ஸ்டரா, ஊர் கதையா, நாட்டு கதையா, நகர்ப்புற கதையா, கிராமத்து கதையா, என்ன கதைன்றதை முதல்ல நீங்க எழுதிக்க. எழுதியாச்சா? எழுதுனா அப்புறமே நம்ம ஃபெயில் ஆகிக்கணும், மார்க்கே போட மாட்டேன். எழுதியாச்சா பிரதர்? நகர்ப்புற கதையா, நாட்டுப்புற கதையா, என்ன கதை? எழுதிங்களா? சரி. அப்புறம் ஒன்லைன் கதை கிடைச்சிருச்சு, அதை ஒரு ஒன்லைனுக்குள்ள அடக்கணும். அந்த ஒன்லைனுக்குள்ள நீங்க அடக்காட்டி வேலைக்கு ஆகாது. கதை சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, சப்ஜெக்ட் என்ன எழுதிட்டீங்க, அதை ஒரு ஒன்லைனுக்குள்ள அடக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஒன்லைன் அடக்காம அந்த கதையை அப்படியே எடுத்தீங்க டாக்குமெண்ட்ரியா மாறிடும். சிறுகதையா இருக்குமே, நாவலா இருக்குமே தவிர திரைக்கதையா. இப்ப ஒரு கவிதை எழுதுறவளால ஒரு நல்ல நாவல் எழுத முடியாது. என்னோட அனுபவம் சொல்றேன். ஒரு சிறுகதை ஆசிரியரால ஒரு நாவல் எழுத முடியாது. அதே மாதிரி ஒரு நாவலாசிரியரால ஒரு நல்ல திரைக்கதை எழுத முடியாது. எல்லாம் வேற வேற ஃபார்ம், எல்லாமே வேற வேற லிட்டரரி ஃபார்ம். உங்களுக்கு திரைக்கதை என்பது வேற ஏரியா. ஒரு சமையல்காரு, ஒரு கொத்தனாரு, ஒரு இப்படி இருக்காங்கல்ல, ஒரு பெயிண்டர். பெயிண்டரால வந்து கொத்தனார் இது பூச முடியாதுல்ல. அது மாதிரி நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பெரிய ரைட்டரா இருப்பாரு, நம்ம அவர்கிட்ட போய் சார் இது மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டோம்னா அவரால் கதை சீன் பிடிக்க முடியாது. சீன் பிடிப்பது இங்கே வேற. ஸோ உங்க கதையை நீங்கள் எடுத்துட்டீங்களா? கதையை எடுத்துட்டீங்க, அதை ஒரு ஒன்லைன் அடக்கிட்டீங்க. அது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், வினாக்கள் எழுப்போம். அந்த கேள்வியில் எழுதிட்டீங்களா? வினாக்கள் எழுப்ப வேண்டும். போடுங்க, வினாக்கள் எழுப்ப வேண்டும். ஒன்லைனை சார்ந்து வினாக்கள் எழுப்ப வேண்டும். நீங்கள் எத்தனை ஒரு 60-70 பேர் இருக்கீங்க. நீங்கள் போகிறீங்க, ஆளுக்கு ஒரு 10 கதை எழுதுறீங்க, 10 கதை இதுக்குள்ளே போடுறீங்க, ரெடி பண்ணீங்க. அடுத்த வாரம் வரீங்க, நான் நல்ல ப்ரொடியூசர் உட்கார வைக்கிறேன்,
கதையை சொல்றீங்க, ஒரு ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி, ஒரு மணிரத்னம் மாதிரி, ஒரு பாலச்சந்திரன் மாதிரி பெரிய டைரக்டராக வரீங்க, ஒரு பெரிய பங்களா கட்டுறீங்க, வாழ்க்கையை நல்லா வாழ்றீங்க. மற்ற எல்லாத்துக்கும் கஷ்டங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படிச்சுட்டு போய் வேலைக்கு போறீங்களா, ரொம்ப கஷ்டம். சினிமா திரைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. எல்லாத்துக்கும் முதல் போடணும். இது உன் மூளை தான் முதல், வாட்சிங் தான் முதல். எப்போ எப்படி இருக்காங்க என்னன்னு வாட்ச் பண்ண தான் முதல். நீ முதல்ல வாட்ச் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக ஃபார்முல போட்டேன்னா சூப்பரான ஒரு படம் பண்ணிடலாம். நல்ல கதைகள் இருந்தால் இங்கே டைரக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல கதைகள் தான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான கதைகள் தான் இங்கே பிரச்சனை. அந்த கதையை நீ எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறன்றது இங்கே பிரச்சனை. இல்லை இல்லை இதெல்லாம் என்ன படம், நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி பார்த்தோம் அந்த மாதிரி அப்படிலாம் இங்கே இதாகாது. நீங்கள் உங்கள் மக்களை பற்றிய கதைகளை எவ்வளோக்கு எவ்வளோ கமர்ஷியல் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். எழுதியாச்சா? இப்போ கேரக்டர் எழுதுறீங்க. அந்த கேரக்டர் யார்? பின்னாடியா சார்? ஓகே. ஸ்டோரி போட்டீங்க, கதை எழுதிட்டீங்கல்ல, ஸ்டோரியை முதல்ல ரெண்டா பிரிச்சுக்க. ஹூ வாட். இந்த கதை யாரை பற்றியது? இந்த கதை யாருக்கு, யாரை பற்றியது? தமிழ்ல நன்னூல்னு ஒரு புத்தகம் இருக்கு. என்னமா நன்னூல்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஓகே, நன்னூல் புத்தகத்துல எப்படி டீச் பண்ணணும்னு சொல்லி ஒரு 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 பாடம் இருக்கு. ஒரு டீச்சர் எப்படி டீச் பண்ணா, எங்க நிக்கணும், யாரை பார்க்கணும், எப்படி எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? பாடம் கற்பித்தல் முறைன்னு அதுல ஒரு வேர்டு போட்டு பாரு. என்ன போட்டுவானா, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வரும். கொள்வோன் கொள்வகை அறிந்து நன்னூல்ல இருக்கு. கொள்வோன் கொள்வகை அறிந்து என்னன்னா, நீ யாருக்கு படம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாமே வந்து நேற்று வந்த படத்தை பார்த்தா பார்த்துருக்க மாட்டீங்க பெரும்பாலும். இன்னைக்கு ஒரு 60 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 5 பேர் தான் டெய்லி படம் பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. மீதி எல்லாமே ஏஜ் ஆகிட்டீங்க, வேற வேற பணிகள் ஆயிடுச்சு, வேற வேற வேலைகள் ஆயிடுச்சு உங்களுக்கு, நமக்கான இருக்கு. இப்போ நம்ம யாருக்கு பெரும்பாலும் படம் இருக்குன்னா, 11th படிக்கிறவன், 12th படிக்கிறவன், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவன் படம் பார்க்குறான். 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் இவங்களுக்கு தான் படம் பண்ணும். ஏன் உங்களுக்கு டியூட் வந்து இன்னைக்கு வராக்கு மாதிரி எவ்வளோ பேர் லட்சம் பேர் பார்க்குறாங்க? ஏன் வந்து உங்களை லவ் டுடே எவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படின்னா, அவரை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே 11th 12th ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் பையனுக்கு நிறைய பிரச்சனை ஆயிடும், தேர்ட் இயருக்கு நிறைய பிரச்சனை ஆயிடும், காலேஜை முடிக்கணும். எம்ஏ பையன் அவ்வளோதான், அவன் எப்படா கல்யாணம் ஆகணும், செட்டில் பண்ணணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போயிடுவான். ஸோ படம் பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. இன்னொன்று, பெரிய ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள். இப்போ நான் ஒரு படம் பார்க்க போகிறேன்னு வச்சுங்களேன், நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். குழந்தைகளுக்கான படத்தை எடுத்துட்டீங்க வச்சு, நார்மையாக எடுக்கிறான், பார்த்தா குடும்பமே போகுது. அப்போ ஒரு டிக்கெட் வந்து 5 டிக்கெட்டாக மாறும். அப்போ கொள்வோன் கொள்வகை அறிந்துன்ற மாதிரி நீ யாருக்கு முதல்ல படம் இருக்கிறேன்னு நீ டிசைட் பண்ணிக்க. நான் யாருக்கு நீங்கள் படம் இருக்கிறேன், இந்த மாதிரி மக்களுக்கு, இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு, இவங்களுக்கு தான் நான் படம் இருக்கிறேன். ஏன் நீ சாய் அபியங்கள் பேச போகிறாங்க, ஏன் வந்து அனிருத் பேச போகிறாங்க, ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸே தெரியாதா? அவங்க இவர்களோட மைண்ட் செட்டை பிடிச்சி கரெக்டாக அவங்க மியூசிக் கொடுக்குறாங்க. 3 நாள் தான் படம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால் ஈஸியாக வெற்றி அடைகிறாங்க. ஸோ யாருக்கு படம் எடுக்க போறன்றதை நீ முதல்ல முடிவு பண்ணிக்கணும், எழுதிக்கங்க. யாருக்கு நீ படம் எடுக்க போற, யாருக்கு படம், ஹூ. கதையை ரெண்டா பிரிச்சுக்கணும். யாருக்கு படம் எடுக்க போற, எதுக்கு படம் எடுக்க போற, இந்த கதையை சொல்வதால யாருக்கு என்ன சுவாரஸ்யம், லாபம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். ஓகே, ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், ஒரு நாட்டில் ஒரு வயலன்ஸ் நடக்க போகுது தெரியுது, அதை ஒரு ஹீரோ எடுத்து பண்றான். கதை கடிச்சு துப்பாக்கி கதை. கரெக்டா? ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா? ஒரு தீவிரவாத செயலை பார்த்த ஒரு ஹீரோ அதை வந்து தடுக்க போறான், அவன் போர் வீரன் சொல்லிட்டோம். அப்படியே கதை பண்ண முடியுமா? அதில் உங்களை சுவாரஸ்யப்படுத்த எதா இருக்கும், அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் ஒரு மேட். கரெக்டா? ஒரு ஸ்லீப்பர் செல், அதை பற்றி அவர் போர் வீரனாவோ அவர் போய் அட்டாக் பண்ணியிருந்தா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அவர் என்ன பண்ணிப்பாரு, நிறைய டிஸ்கஷன் உருவாக்கியிருப்பார். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு இதை என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம். இல்லை ஸ்லீப்பர் செல் தான் ஒரே ஒரு பொறி கூட அவருக்கு ஒரு கதையை உருவாக்கியிருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச்சை பற்றி தான் எழுதுறாங்க. இப்போ துப்பாக்கி ரிசர்ச் என்ன பண்ணிப்பாங்க, ஸ்லீப்பர் செல்னா யாரு,
அவங்க நெட்வொர்க் எப்படி எப்படி ஆள் திரட்டுறாங்க, அதில் ஈடுபடுறவங்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன, அவங்க எங்கே தங்குறாங்க, என்ன மாதிரி ஃபோன் பயன்படுத்துகிறாங்க, இப்படி நிறைய டீட்டெயில் பண்ணும். இந்த டீட்டெயில் பண்ணாமல் ஓகே எங்கள் ஊரில் ஒரு ஆயா இருக்குது, எங்கள் ஆயா பற்றி ஒரு கதை எடுக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்து சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன், எங்கள் ஆயா லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் கேரக்டர் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா வேலைக்கு ஆகுது. நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க்கு ஆராய்ச்சி 2 வகையாக இருக்கும். ஒன்று ஃபீல்டு ஒர்க்கு, இன்னொன்று பேப்பர் ஒர்க்கு. இன்றைக்கி இணையம் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி 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 எல்லாத்தையும் எடுத்துடலாம். உலகத்தை எந்த செய்தியாக இருந்தாலும் எடுத்து கட் பண்ணிடலாம். ஒரு மூளை சம்மந்தமான ஒரு படம் எடுக்க போனால் அது சம்மந்தமான படங்களும் திரைப்படங்களும் ஈஸியாக கிடச்சிருச்சு. அதுக்கான ரிசர்ச் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. புரிஞ்சா? நேராக எங்கள் ஊர் கதைக்கு நான் எங்கே போய் அமெரிக்காவில் போய் ரிசர்ச் பண்ணலாம் கிடையாது. இந்த மாதிரியான கதைகள் வேறு வந்திருக்கா, இந்த மாதிரி படங்கள் வேறு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் மங்காத்தா எடுத்துட்டிங்கன்னா மங்காத்தாவில் ஒன்று என்னென்னா, கிரிக்கெட்டில் ஒரு 500 கோடி ரூபா வந்து என்ன பண்ணுது, என்னப்பா பண்ணுது, கைமாத்துறானுங்க. ஒரு ஊழல் நடக்குது. அந்த ஊழலை தெரிஞ்ச 2 பேர் உள்ள ஒருத்தரும் வெளியே ஒருத்தர் வந்து அந்த படத்தை அபேஸ் பண்ண பார்க்குறாங்க. ஒரு டீம் வச்சு. அதான கதை. உள்ள வெளியே தான் மங்காத்தா, உள்ள வெளியேன்றதான் மங்காத்தா. அப்போ உள்ள அர்ஜுன் இருக்காரு, வெளியே அஜித் இருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படி வந்து ஒரு ட்ராஜடி பண்ணி அந்த கணத்தை எடுக்கிறாங்கன்னு அதை கதையை லைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உடனே நம்ம பண்ண முடியாது. என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணணும். சரி, என்னென்ன பண்ணிப்பாங்க, கிரிக்கெட்டில் சூதாட்டம் எப்படி நடைபெறுது, 500 கோடி எப்படி கைமாறுது, யார் யார் தடுக்கிறாங்க, யார் யார் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரியான எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு கதை உருவாயிருச்சு. அந்த கதைக்கு ஒரு ஹீரோ இருக்கா, அந்த ஹீரோ ஒரு பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனைக்கு பிறகு இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்றதுக்கான டீட்டெயில் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நான் இது பிடிஎஃப் அனுப்புகிறேன், அவங்க கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ உருவாக்கக்கூடிய ஒரு கதைகள், எல்லா கதைகள்லையுமே ஒரு நீடு இருக்கும். எல்லா கதைகள்லையும் ஒரு, நான் போயிடுறேன் வேறு, எல்லா கதைகள்லையும் ஒரு நீடு இருக்கும், ஒரு தேவை இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு நீங்கள் எழுதிக்கங்க, கதையை வந்து முடிவு பண்ணிட்டீங்க, ஒன்லைன் போட்டீங்க, ரிசர்ச் பண்ணிட்டீங்க, கதை எப்படி வடிவமைக்கணும், கதை வடிவமைத்தல். கதை வடிவமைத்தல் எப்படி இருக்கணும்னா, கதை வடிவமைத்தல் எப்படி இருக்கணும்னா, ஹீரோவுக்கு ஒரு தேவை இருக்கணும், ஒரு நீடு இருக்கணும். ஹீரோவுக்கு தேவை எப்படி இருக்கணும், நேராக ரேஷனில் போய் ரேஷன் வாங்கிட்டு வரலாம் நீடாக இருக்கணுமா? ஹீரோவுக்கு அரிசி தேவை, ரேஷன் கடையில் போய் அது கதை சுவாரஸ்யப்படுத்தாது. ஸோ ஒரு தேவை வந்து நிறைய சிக்கல்களை உருவாக்கணும். ஒரு தேவை இருக்கணும், அந்த தேவை எளிமையாக கிடைக்கக்கூடாது, நிறைய சிக்கல்கள் இருக்கணும். அந்த சிக்கல்களை வந்து எடுக்கிறதுக்கு ஹீரோ வந்து கஷ்டப்படணும். அந்த புரியுதா உங்களுக்கு? புரியல? ஹீரோக்கு ஒரு தேவை இருக்கணும், அந்த தேவையை வந்து அவன் எளிமையாக அடைஞ்சிடக்கூடாது, அது நிறைய கஷ்டப்படணும், சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்கணும். அந்த சிக்கல்களை எப்படி எடுக்கணும் பாப்போம். கடைசியாக இறுதியில் வெற்றி பெற்றானா இல்லையான்றது உங்கள் கதையாக இருக்கும். இந்த பேசிக்கில் எந்த கதையை வேணால் போடுங்க. பரியேறு பெருமாள் போட முடியுமா முடியாதா? துப்பாக்கி மட்டும் கிடையாது, துப்பாக்கி மட்டும் கிடையாது, பரியேறு பெருமாள் போட முடியுமா முடியாது? முடியும். மெட்ராஸ் போட முடியுமா முடியாதா? முடியும். எல்லா படங்களையும் இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் அமைக்கணும். என்னது? ஒரு தேவை, தேவை எளிமையாக கிடைக்கக்கூடாது, அதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கணும். அந்த ஸ்ட்ரகிளை ஏற்பட்டு யாராக இருப்பா? ஒரு ஹீரோ ஸ்ட்ரகிள் யார் உருவாக்குவா? ஒய்ஃபு. யார் உருவாக்குவா? வில்லன் உருவாக்குவான், இல்லை சூழ்நிலை உருவாகும், ஒரு சம்பவம் உருவாகும். இப்போ ஒரு கதையை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீரோ தேவே இருந்தால் நல்லாவே இருக்காது. ஓகேவா? அந்த தேவைக்கான அவன் வந்து அடுத்தடுத்த படிகள் சிக்கல்களை உருவாக்கிட்டே போகணும். இந்த படம் இருக்குல்ல உங்களுக்கு, 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு படம் இல்லை, அந்த படத்தில் எங்கே மைனஸ் ஆகும்னா, ஹீரோ சும்மாவே இருப்பான், ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்கு படம் எங்கே ஸ்டார்ட் நல்லா பிடிக்கும்னா அவர் வருவார், ஒருத்தர் இப்படி இப்படியா வந்து சண்டை போடுவார். யாரு? போதி மருது, போதி தர்மம் வந்ததுக்கு பிறகுதான் கதை சுவாரஸ்யப்படுது. ஹீரோ சும்மாவே இருப்பான், ஹீரோ சும்மா இருக்கக்கூடாது, கதையில் இதை நோக்கி போயிட்டே இருக்கும், அந்த சிக்கல்களை நோக்கி போயிட்டே இருக்கும். ஓகே, அவருக்கு ஒரு சிக்கல் வரப்போகுது படம் ஃபுல்லாக இழுத்துட்டு கடைசியில் எப்படி சிக்கலை உடைக்கிறா பண்ணக்கூடாது, தப்பாயிடும். தொடர்ந்து அது வழிகள் இருந்தது, போகணும் அவன் வழி அடிச்சுட்டே இருக்கும் ஹீரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் திரைக்கதையில் எவ்வளோக்கு எவ்வளோ வில்லனை ஸ்மார்ட் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹீரோ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக சேஞ்ச் ஆகும். வில்லனை ஸ்ட்ராங் பண்ணணும், எழுதிக்கங்க, வில்லனை ஸ்ட்ராங் பண்ணணும். வில்லன் அப்படின்றது சம்பவமாக இருக்கலாம், நிகழ்வாக இருக்கலாம், வேற எது வேணா இருக்கலாம். வில்லனை ஸ்ட்ராங் பண்ணணும்.
இங்கே போட்டுங்க பாருங்க, நீங்கள் உருவாக்கும் கேரக்டருக்கு ஒரு தேவை இருக்க வேண்டும். நாட்டை காக்க வேண்டும், 500 கோடியை கொள்ளையடிக்க வேண்டும், காதலை திருமணம் செய்ய வேண்டும், தனக்காக வந்த நண்பனை வெற்றி கொண்டவர்களை பழி வாங்க வேண்டும் என்பது போன்ற ஏதேனும் ஒரு தேவை இருக்கணும். இதற்கு பெயர் டிஃபைன் த நீட். ஓகே, தேவை மட்டும் இருந்தால் போதுமா? அந்த தேவைக்காக அந்த கேரக்டர் என்ன செய்யுது அப்படின்றதான் இருக்கும். அந்த கேரக்டர் என்ன செய்யறான், தேவை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும், 1 லட்சம் பணம் வேணும். வேணும் வீட்டில் நல்லா இருக்குமா? அது கதையே ஆகாது. அப்போ நான் அதுக்கு போகணும், 4 பேர்ட்ட கேட்கணும், அவன் அட்வைஸ் பண்ணான், அவன் திட்டான், அவன் இதெல்லாம் இருந்தால் தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த தேவைக்கு அவனை செய்திருக்குல்ல, அந்த கேரக்டர் சம்பவமாக வைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். டைலாக்காக வச்சிடக்கூடாது. உங்களுக்கு புரியுது தானேம்மா? உங்களுக்கு புரியுது தானே? உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்தீங்கல்ல, ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கல்ல, அந்த ஆக்ஷன் ஒரு சீனாக இருக்கணும், ஒரு சம்பவமாக இருக்கணும். சம்பவமாக இல்லாமல் ஒருத்தன் நம்ம நாட்டில் தீவிரவாதம் செய்ய போகிறான் அப்படின்னு நியூஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அவன் பஸ் இருக்குது, பஸ் அந்த ஒரு இறங்கி ஓடுறான், அவனை பிடிச்சி அடிச்சு எடுத்து ஒரு ரூமில் படுக்க வைக்கிறான். ரூமில் படுக்க வச்சேன்னு கேட்டால் அவன் ஒரு பேப்பர் வச்சுருக்கான். அந்த பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தா 20 இடத்துல குண்டு வைக்க போகிறான். எனக்கு ஒரு சம்பவம் இருக்கா இல்லையா? ஒரு சம்பவம் இருக்குது. நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொண்டு வருவான், அந்த போலீஸ்காரன் அடிச்சே கமல் கொள்ளுவான். அங்கே ஒரு சம்பவம் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் ஆடுகளம் எடுத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கும், நிறைய சம்பவங்கள் அடிக்கிட்டே போவார். அது இப்படி இப்படி இப்படின்னு அந்த சம்பவங்கள் இருக்கும். சம்பவமாக இருக்கணும் ஒழிய வேர்டாக இருக்கக்கூடாது. ஹீரோ வந்து கொண்டிருந்தான், அப்பொழுது அவனுக்கு ஒரு சம்பவம் தேவைப்படுது இல்லையா, நல்லா இருக்காது. ஒரு சீன், அந்த சீன் வந்து வாவ் சீனாக மாறணும். நாங்கள் சினிமாவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, இன்ட்ரோலில் ஒரு 3 வாவ் சீனு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 3 வாவ் சீன் வச்சுங்க வச்சுக்கோங்களேன், அந்த படம் ஜெயிச்சிடணும். ஒரு வாவ் சீன் வைக்கணும். யாரா அப்படின்னு நாங்கள் சூதுகவன் வச்சோம், நிறைய சீன் வச்சோம். துப்பாக்கியை காட்டுறேன், சிரிக்கிரி அண்டில் அடிப்பான்ல, அந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத காட்சிகளாக வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. இது கேரக்டர் கிரியேட்டர்னு. எனவே திரைக்கதை எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு கதை வேண்டும், அந்த கதைக்கு ஒரு கேரக்டர் வேண்டும், அந்த கேரக்டருக்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவையை எளிதாக அடையாமல் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படணும். அந்த சிக்கலில் ஹீரோ சிக்கி தவிக்கணும், சிக்கலை ஒவ்வொன்றா தீர்க்கணும். ஜெயிச்சானா இல்லையா என்பது ஒரு இந்த ஃபார்மேட்டில் தெய்வ திருமகன் ஒரு படம் இருந்துச்சு இல்லை, தெய்வ திருமகன் பார்த்தீங்களா இல்லையா? அதில் இந்த கதையை ஆட் பண்ண முடியுமா இல்லையா? இந்த கதையை வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கதை வேண்டும். ஒரு ஒரு ஆஃப் மைண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து இவன்ட்டு வளர்ந்தா நல்லா இருக்காங்க, அவங்களுடைய அக்கா தூக்கிட்டு போயிடறாங்க, சித்திகை தூக்கிட்டு போகிறாங்க. இவன் போய் கோர்ட்டில் போய் ஜெயிச்சு அந்த குழந்தைய பெற்றானா இல்லையான்றது ஒரு கதை இருக்கா இல்லையா? கதைக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் வந்து இப்படியே இருப்பார் அப்படின்னு. எந்த கதையில் போட்டாலும் இது இந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, ஒரு பயிற்சி, ஒரு கதையை நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் ஊரில் இன்னைக்கு போகிறீங்க, சும்மா வந்தோம், ஒரு 3 நாள் சாப்பாடு போட்டாங்க, நல்ல ரூம் கொடுத்தாங்க, ஒரு ஏசி ரூம் வச்சு ஜாலியாக உட்காந்து கேட்டோம் இல்லாமல் ஆனஸ்ட்டாக உட்காந்து நீங்கள் எழுதிப்பாங்க. அப்போ தான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும். சும்மா வந்தோம், உட்காந்தோம், கால் மேலே கால் போட்டோம், அப்படியே உட்காந்து எழுச்சி போனோம் இல்லாமல் ஒரு கதையை எடுத்துக்கங்க. அது காதல் கதையா, வீரமா, ஜாதி பிரச்சனையா, எது வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. புரிஞ்சா? அந்த கதையை எடுத்துக்கங்க, ஒன்லைன் ரெடி பண்ணுங்கள், கேரக்டர் யார் யாரும் டிசைன் பண்ணுங்கள், தேவை என்ன, தேவைக்கான சிக்கல் என்ன, சிக்கலுக்கு என்ன செய்யுது அப்படின்ற ஒரு ஃபார்மேட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா ஒரு கதை வரும். இதுக்கப்புறமேட்டு நிறைய இருக்குது. இப்போ சிட்ஃபீல்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் திரைக்கதை வடிவம்ன்றாங்க. ஓகே, ஒரு 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 சீன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இருக்கணும்ன்றாங்க. சீனுக்கும் சீக்வன்ஸுக்கும் வித்தியாசம் செய்யணும். அவங்களுக்கு யாராவது கேள்வி கேட்பாங்க, தான் எல்லாம் கேட்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. சொல்லுங்கம்மா. சீன் என்றால் என்ன, சீக்வன்ஸ் என்றால் என்ன? இப்போ சீக்வென்ஸ்னா இப்போ நீங்க எங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சீக்வென்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி முகில் சார் எடுத்தது ஒரு சீக்வென்ஸ். அந்த மாதிரி சீன்னா இந்த இடத்துல அதாவது இந்த இடமே ஒரு சீன் தான். தெளிவாக குழப்பிட்டீங்க. இப்போ இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கா, இது ஒரு சீன். இதில் வந்து இந்த அண்ணா இங்கே கேமரா நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு. சீக்வென்ஸ் அப்படின்றது இப்போ நீங்களும் நானும் பேசுறது ஒரு சீக்வென்ஸ், நீங்கள் முகில் சார் கிட்ட பேசுறது ஒரு சீக்வென்ஸ். அந்த மாதிரி இப்போது ஒரு ஹீரோ ஒரு கதையில் போகிறாங்க அப்படின்னா ஒரு காடு தாண்டி மலை தாண்டி போகிறாங்கன்னா அந்த காட்டில் நடக்கிறது ஒரு சீக்வென்ஸ். அப்படி இருக்குங்களா? சமூகம் என்ன, சமுதாயம் என்ன? எப்படி? நாங்களாம் 25 வருஷம் சும்மா
சமூகம் என்றால் என்ன, சமுதாயம் என்றால் என்ன? சமூகம்னா சொசைட்டி, சமூகங்களால் ஆனது சமுதாயம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? சமூகங்கள், சமூகம்னா ஒரு குறிப்பிட்ட, இப்போ தமிழ் மொழி பேசுகிற ஒரு சமூகம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாதியை பிரித்தா அவங்கெல்லாம் ஒரு சமூகம். சமூகங்களால் ஆனது ஒரு சமுதாயம். பூந்தியால் ஆனது லட்டுன்னு இருக்கும்ல, குட்டி குட்டி பூந்தியாக வச்சு அமுக்கணுமோ லட்டாக மாறுது இல்லை, அதே தான், சிம்பிள் தான். அது மாதிரி சீன்களால் ஆனது சீக்வன்ஸ். ஒரு 5 சீன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோ வந்து பில்டப் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஒரு 5 சீன் வைக்கிறீங்க, அந்த 5 சீனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு படத்துக்கு ஒரு 4 சீக்வன்ஸ் 5 சீக்வன்ஸ் 8 பார்ட்னு ஒரு மேட்ரு இருக்குது சினிமாவில். இப்போ பாட்சா படத்துலேயே மேலே 8 பார்ட்டு, ஒரு வன்முறையை வேண்டாம் நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ், வன்முறை எப்படி பண்ணார் அதுக்கு ஒரு சீக்வன்ஸ், இதுக்கு ஒரு சீக்வன்ஸ், இப்படி 8 பார்ட் இருக்குது. சிம்பிள்மா, சீன்களால் ஆனது சீக்வன்ஸ். ஓகேவா? இதுதான் ஒரு சொல்கிறார் திரைக்கதை வடிவத்தில். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அது வேறு. ஓகே, இப்போ சிட்வெல் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் இருக்கணும், அப்புறம் ஒரு மிடில் இருக்கணும், ஒரு எண்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிகினிங் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா 1லேருந்து 30 பேஜ் வரைக்கும் இருக்கணும். 1லேருந்து 30 பேஜஸ் செட்டப் அப்படின்றது ஒரு 1/2 ஹவருக்குள்ள, இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு. என்னன்னா இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும், இவங்க யார் தெரியுமா, இந்த படத்தில் இவங்க ஏன் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்திடணும்னு சொல்கிறார். அறிமுகப்படுத்திட்டு இங்கே ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்டில் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறது. அந்த பஞ்சாயத்தினால அப்படியே போய் 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 ஒரு இந்த ஒரு தீர்வுக்கு வந்துடும், இங்கே ஒரு பிரச்சனைக்கு வரும், அதுக்கப்புறமேட்டு எண்டை நோக்கி போகிறது. எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும். புரிஞ்சுங்களா இல்லையா? இப்போ இங்கே அறிமுகப்படுத்துகிறப்ப விஜய் யார், அஜித் யார், அவங்களோட கேரக்டர் என்ன, என்ன பண்ணுறாங்க, குட்டி புலி கூட்டம், அவங்க ஒன்று பார்க்க வந்தது எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒருத்தன் பாம்பு வைக்கிறதுக்காக ஓடி போயிடுவான். ஒருத்தன் பர்ஸ் அடிச்சான்னு சொல்லி காட்டுவானுங்க, எடுத்து பார்த்தா அவன் ஒரு தீவிரவாதி அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவனை கொண்டு போய் வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இருக்கு, இங்கே நடுவில் ஒரு கோடு வரும், இன்டர்வல் பிரேக். இன்டர்வலில் படம் முடிஞ்சிடும். உங்களுக்கு துப்பாக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் அவன் யார் தெரியுமா, அந்த செத்து போன 20 பேர்த்தில் அந்த வில்லனுடைய தம்பி ஒருத்தன், அவங்க குழந்தை திரும்பி சித்தப்பான்னு பார்க்குது, அதனால வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறான். இங்கே ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுவான். இதுதான் பேசிக். உங்களுக்கு செட்டப், கன்ஃபர்மேஷன், இது சிட்ஃபீல்ட் சொல்கிறது. இதை பற்றி ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கணும். இதுதான் பேசிக்கு. ஒரு பெருசாக நீங்கள் கதை என்னென்னா எடுத்தோடனே போய் ஓகே நான் செட்டப் பண்ணுறேன் எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு ஓகே நான் இதுலேருந்து போகிறேன் இந்த கதையில், அப்படி போனால் வேலைக்கு ஆகாது. உங்கள் கதையை முதல் எடுத்து கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நீடு என்ன விஷயம் எல்லாத்தையும் எடுத்து, நான் சொன்னது இவர் வந்து ஒரு 16 ஆஸ்பெக்டில் பண்ணுறார். இவர் தான் சிட்ஃபீல்ட். இவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஒரு திரைப்பட கம்பெனியில் வேலை செய்கிறார். நிறைய திரைக்கதைகளை வாங்கி படித்து நல்ல கதை கெட்ட கதைன்னு கொடுக்குறது தான் ஒரு வேலை. அப்படி படித்து இவர் ஒரு திரைக்கதை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறாரு. நீங்கள் நல்லா என்ன இப்போ ஆண்கள் பெண்களுக்குலாம் சொல்கிறேன், ஒரு புத்தகம் இருக்குது, ஆண்கள் செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தாங்க, பெண்கள் புதன் கிரகத்துலேருந்து வந்தாங்கன்னு ஒரு புக்கு இருக்குல்ல, படிச்சிருக்கீங்களா? எல்லாமே இந்த வயசில் படிக்க வேண்டிய புக். நீங்கள் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. மென் கம்மிங் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஃப்ரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை முக்கியமாக படிக்கணும். ஏன் நானும் என் ஒய்ஃபு அப்படின்றது, என் ஒய்ஃபு வேறு ஊர், நான் திருச்சி நான் சென்னை அப்படிலாம் கிடையாது. அவள் வேறு கிரகம், நான் வேறு கிரகம். அந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துருப்பாங்க. இந்த அட்மாஸ்பியர் இவங்க எப்படி ஒன்றா சேர்றது அப்படின்னு அந்த புத்தகத்தில் போட்டிருப்போம். அந்த ஆள் யார், அந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா ஒரு 5000 டிவோர்ஸ் கப்புள்ஸை வந்து சந்திச்சு இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு அனலைஸ் பண்ணி எழுதப்பட்ட புத்தகம் தான் அது. அந்த புத்தகம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகவே ஆகாது. அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும். ரெண்டுமே நடக்க வாய்ப்பு. போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கன்க்ளூட் எதிர்பார்க்கவே மாட்டாங்களாம். இந்த சுடிதார் நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சுடிதார் என்ன தெரியுமா அப்படி நம்ம ஆரம்பிச்சிருவோமா. ஜென்ஸு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தீர்வு வச்சுட்டே இருப்போமா. அவங்க தீர்வை எதிர்பார்க்கவே மாட்டாங்களா. உன்கிட்ட கேட்டனா நல்லா இருக்கு அப்படி சொல்லு, புரியுதா இல்லையா? இப்படி குட்டி குட்டி விஷயங்களா ஆட் பண்ணியிருப்பார். அதுபோல் இவர் என்ன பண்ணார், சிட்ஃபீல்டு நிறைய திரைக்கதைகள் படித்து இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு வடிவமைப்பு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட இது அந்த புக்கு ஸ்க்ரீன் பிளே, இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் த ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னு ஒரு புத்தகம். இதில் இவ்வளோ இருக்குது. ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். வாட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே, த சப்ஜெக்ட், த கிரியேஷன் ஆஃப் த கேரக்டர், த பில்டிங் ஆஃப் த கேரக்டர், ஸ்டோரி அண்ட் கேரக்டர், எண்டு பிகினிங் எப்படி இருக்கணும், செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி, 2 இன்சிடென்ட்ஸ் 2 சம்பவம் எப்படி இருக்கணும்,
பிளாட் பாயிண்ட்ஸ்னா என்ன, சீன்னா என்ன, சீக்வன்ஸ்னா என்ன, பில்டிங் த ஸ்டோரி லைனு நம்ம பார்த்தோம்ல, ஸ்டோரி லைன் அப்படி பில்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த இத்தனை தலைப்புகளில் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ எடுத்தது காலம் கருதி நேரம் கருதி ஒரு 2 தலைப்பு 3 தலைப்பு தான் எடுத்தேன். இது தமிழில் வந்து சுஜாதா ஒரு புத்தகம் எழுதிருக்காரு, திரைக்கதை இதெல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும், சும்மா குட்டியாக இருக்கும், அது தேவை. இன்னொரு புத்தகம் வந்து பெரிய புத்தகமாக கருந்தியல் ராஜேஷ்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, திரைக்கதை எழுதலாம் வாங்க அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காரு. அந்த புத்தகம் படிச்சீங்கன்னா தமிழில் இருக்கும். என்னன்னா நீங்கள் ஒரு கதையை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்க நல்லது. புத்தகத்தை படித்து கதை எழுதிங்கன்னா க்ரியேட்டிவிட்டி போயிடும், அந்த ஃபார்ம்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. ஒரு டைம் மேலே கதை அப்படியே உட்காந்துரும். நீ ஒரு கதை எழுதிடணும், எழுதிட்டு இந்த புத்தகம் படித்தா ஆமாம் இல்லை இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குல்ல, நான் இன்னைக்கு காலையில் படிக்கப்போ நினச்சேன் நம்ம கதையில் இப்படி பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை பேசிக் இந்த 16 சட்டப்பையும் 3 பிடிச்சோம்னா அடிப்படை கதாபாத்திரம் கதையை வர ஆக வேணும் அப்படின்ட்டு மாற்றிக்கலாம். சும்மா இது வேற இந்த 3ல் சொல்லிடலாம். இந்த 16 தலைப்பையும் பேசிக் என்ன, எப்படி கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுறது, கதையை எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஏதேனும் கேள்விகள் வினாக்கள்? 4 தான் முடிய சொன்னாங்க, அது கரெக்டாக முடிச்சிட்டேன். நன்றி. ஏதேனும் வினாக்கள்? என் கையில் திட்டம் பண்ணீங்களாப்பா, இது 1 மணி தான் இருக்கிறேன். யாராவது தூங்குனீங்களா? இல்லை இல்லை பயந்துட்டே இருந்தேன், தூங்க விட்டோம் சார். அந்த அந்த வீடியோ மட்டும் போட்டலாமா? இந்த துப்பாக்கியும் மங்காத்தா ட்ரெயிலர் மட்டும் பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த அந்த ட்ரெயிலர் எப்படி பார்ப்பீங்கன்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு போடலான்னு பார்த்தேன். இந்த ஒரு நிமிஷம் யாராவது எழுதுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அவங்க ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கேட்க சொல்லியிருக்காங்கல்ல, சொல்லுங்கம்மா. தெரிஞ்ச கேள்வியாக கேளுங்க, ஏதாவது கஷ்டமான கேள்வி, பெரிய கேள்வியாக கேள்வி. புறப்பொருள் வெண்பா மாலை நீங்க படிச்சிருப்பீங்க ஐயா. அதுல போர்க்களம் எப்படி நடந்துச்சு அதை வச்சு நீங்க என்னைக்காவது கதை எழுதணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அதாவது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிற காரணம் என்னென்னா, இந்த நலன்குமார் சாமி இருக்கார்ல, கேள்விப்பட்டீங்க, சூதுகம்லாம் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த சூதுகம் படம் பண்ணுறப்போ நாங்கள் எல்லாம் அங்கே திருச்சியில் உட்காந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் அவங்க வந்து கதைகளை பற்றி பேசிட்டு இருக்கப்ப நான் லீனியர் ஒரு பார்த்து நீங்கள் டைம் சொன்னால் கை காட்டுங்க நான் நிப்பாட்டிடுவேன். ஓகே, நான் லீனியர்னு ஒரு விஷயத்தை பேசிட்டே இருப்பாங்க. என்னன்னா நான் லீனியர்னா, ஒரு ஊரில் பாட்டி இருந்துச்சு, அது வடை சுட்டுச்சு, ஒரு காக்கா வந்துச்சு அப்படின்னா அது லீனியராக அப்படியே முறையாக இருக்குமா. ஒரு ஊரில் காக்கா இருந்துச்சு, அது ஒரு வடையை பார்த்துச்சு, இப்படி மாற்றி சொன்னால் அது பேர் நான் லீனியர் அப்படின்னாங்க. இப்போ முறை மாற்று கதை மாடல் உத்தி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். உடனே நான் என்ன பண்ணேன்னா புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ் இலக்கியங்களில் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலை விடுங்க, அது பின்னாடி வந்தது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டு எல்லா நூல்களுமே நான் லீனியர் எழுதப்பட்டதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனுக்கு நான் ஒரு கதை சொல்ல வச்சுக்கேன், டே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான்னு சொன்னால் டெய்லி அந்த கதையை சொல்ல வச்சுக்கேன், எப்படி இருக்கும் அந்த அவனுக்கு ஒரு லூஸ் அப்படின்வான். ஆனால் நான் அந்த கதையை கொஞ்சம் மாற்றி உள்டாடி சொல்கிறேன்னா கேட்குறானா. அப்போ முறை மாற்றுறதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையை சுவாரஸ்யப்படுத்துறது தான் முறை மாற்றுறதுக்கான பர்பஸ். ஒரு நாள் ஒரு பாட்டி இருந்துச்சு அப்படின்னு கதை சொல்லிட்டு, ஒரு நாள் ஒரு நரி இருந்துச்சு ஒரே கதையை சொல்லிட்டு, ஒரு நாள் அப்படின்னு எழுதுற மாதிரி. இப்படி இந்த முறை மாற்றுறது எப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, சங்க இலக்கியங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஔவையார் ஒரு பாட்டு பாடுறான், என் புருஷன் வந்து ஊருக்கு போயிட்டான், இங்கே சிலுன்னு காற்றடிக்குது, நீங்களாம் ஜாலியாக கட்டி பிடிச்சி தூங்குனீங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணுமா, உங்களால் எழுப்பி விடணும், இருங்க நான் அரிசி எழுப்புறேன்னு சொல்கிறதான் லைக் இதுதான் கண்டென்ட்டு, மைய கரு. அதை அப்படி எப்படி எழுதுறான்னா முட்டட்டா இப்படி ஓப்பன் பண்ணுறான். நான் இல்லையா முட்டட்டா, என்னடா முட்டட்டா, தாக்கட்டா, ஐயோன்னு கத்தட்டா, நெருப்பு பிடிச்சிச்சு எழுப்பட்டா, காற்றடிக்குது, என் புருஷன் ஊரில் இல்லை, நான் பசலை இப்படி எழுதுறான். பார்த்தா முறை மாற்று கதையாக எடுத்துனே சொல்லிக்கலாம், எங்கள் வீட்டுக்கார உள்ள நீங்கள்லாம் கட்டி பிடிக்கிறது. அப்போ முறை மாற்று கதையோட உத்தியாக இருக்குது. நான் அதுக்கு பிறகு தான் சங்க இலக்கியங்களை லீனியர் இருக்கா நான் லீனியர் இருக்கான ஒவ்வொரு பாடல்களையும் படிக்காங்க. ஓ இப்படி இருக்குது இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து தொல்காப்பியத்தையும் திரைக்கதை ஒத்தியும் தான் பண்ணுறேன். புறப்பொருள் வெண்பாமாலை இருக்குல்லம்மா, புறப்பொருள் வெண்பாமாலைய பேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்கு. ஓகேவா? நான் சொன்னோம்ல காதல் வீரம் நல்ல வீரம் இருக்குல்ல, புறம் இருக்குல்ல, புறத்தை எப்படி எழுதணுன்ற அவரும் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. காதலை எப்படி எழுதணும் அவரும் சிச்சுவேஷன் கொடுத்துரு, அவர் கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷனுக்கு எழுதப்பட்டதான் இந்த இலக்கியங்கள் எல்லாமே. ஸோ தொல்காப்பியம் நம்ம இப்போ என்ன செய்யணும், புறப்பொருளே படிச்சுட்டு அதில் உள்ள சிச்சுவேஷன் எழுதப்பட்ட கதைகள் படித்தா எனக்கு 300 பருத்திகளே பிடிக்காது. ஏன்னா அதை விட இங்கே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கலிங்கத்து பரணி படிச்சிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். கலிங்கத்து பரணி கதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுங்களேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓடிடி பிளாட்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கான ஒரு கண்டென்ட். இவன் 300 பருத்தி விழுந்தான்,
கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொன்னாங்கல்ல, இந்த கதையெல்லாம் இங்கே வர நம்ம கதை அப்படி இருக்கு. புறப்பொருள் வெண்பாமாலை ஒரு நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி, ஒரு சின்ன பிட்டு தான். ஆனால் நீங்கள் தொல்காப்பியத்தில் புறம் பற்றி அதான் சிச்சுவேஷன் கொடுக்கப்பட்டது. அதனால் புறப்பொருள் நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அகமும் புறம் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே வேற லெவல் தான் இருக்கும். அது எப்படி பாருங்களேன், புறம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கை காட்டுறீங்களா? சரி, நான் ஒரு ராஜா, அவங்க ஒரு ராஜா. ஓகே, என் வேலை என்னன்னா அவங்க ஊரில் உள்ள ஒரு 1000 ஆடு மாடுகள் திருடிட்டு வர்றது என் வேலை. சீனா யோசிச்சுக்கங்க, கோழியாக இருந்தால் மறைக்க தூக்கிட்டு போயிடலாம், ஆடு மாடை தூக்கிட்டு வரணும். இங்கேருந்து ஒரு கேங் எப்படி அங்கே போவோம், அங்கே எப்படி அவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வருதுன்னு தான் கதையாக இருக்கும். அதை எழுதியிருப்பாங்க புறப்பொருள் வெண்பாமாலையில். சவுண்டு இப்படி எப்படி இருக்கும், என்ன சவுண்டு, இங்கேருந்து ஒரு பறவை வந்து ஆகா ஆடு மாடெலாம் வரப்போது சந்தோஷத்தை கத்துமா, கட் பண்ணி கேமரா அங்கே எடுத்துட்டு போனால் அங்கே வந்து ஐயோ இவங்க வெட்ட வராங்கன்னு சொல்லி அங்கே ஒரு ஈனப்பறவை ஒன்று கத்துவோம். அப்படி இப்படிலாம் விஷுவலாகவே இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒன்று. நான் திரைக்கதைகளில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காரணமே வந்து சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியம். எதுனா தொல்காப்பியம். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து நீங்கள் திரைப்படத்தை வந்து இப்போ இருக்கிற சமூகத்துக்கு நகைச்சுவையை எடுத்து காட்டுறீங்களா, இல்லை நம்ம சமுதாயம் இப்படி தான் வாழ்க்கைன்னா இப்படி தான் எடுத்து காட்டுறீங்களா? நான் படம் பார்க்குறேன்னா சே எவ்வளோ அழகாக இருக்குடா படுற படத்தை அப்படி நான் நினைக்கக்கூடாது, சே இந்த படத்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் நினைக்கணும். அதை மாதிரி திரைப்படங்களை எடுத்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு திரைப்படம் என்பது பொது தளத்துக்கானது, இப்படி தான் இருக்குன்னு யாரும் முடிவு பண்ணக்கூடாது. புரியுதுங்க? ஒரு காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, ஓப்பனாக சொன்னால் சுந்தர்சி படம்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். அப்புறம் நம்ம வந்து லெஜெண்ட்னு நினச்சிக்கிட்டு சுந்தர்சி தான் ஒரு படம் எடுக்கிறாரா என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள். ஆனால் இடையில கொரோனாவில் என் தம்பி இறந்தார். இறந்ததுக்கு பிறகு என்னால் எந்த படமே பார்க்க முடியல. அப்போ முதல்ல நான் படம் பார்க்காம சுந்தர்சி படம் தான் பார்க்காங்க. அப்போ தான் எனக்கு நகைச்சுவை. அது வரைக்கும் நான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருந்திருக்கேன் அர்த்தம். அதாவது பயங்கரமாக ஆர்ட்டுக்கிட்டு நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன் ஒரு ஆள். முதல்ல ஒரு இறப்புக்கு பிறகு தான் ஒரு நகைச்சுவை எவ்வளோ தேவைன்றதை நான் உணர்ந்தேன். ஸோ ஒரு திரைப்படத்தை இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கு, நம்ம அளவுகோல் வைக்க முடியாது. இங்கே நிறைய வந்து சுந்தர்சி படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள் ஓடுதுன்னா நிறைய பேர் இங்கே ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு வழிகாலாக மாறுது. ஆனால் அதை வந்து அந்த கதையும் அந்த கதை களம் தான் இந்த கதையை நம்ம எப்படி கொண்டு போனது முடிவு பண்ணணும். திரைப்படத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. ஆனால் காதல் மட்டும் எப்படின்னா, இவன் கஷ்டப்பட்டு லவ் பண்ணிட்ட ஒரு பொண்ணை அது வரைக்கும் நீங்கள் பிக்சா காட்டுறீங்க, ஆனால் அவன் எப்படி வாழ்கிறான்னு காட்ட மாட்டேங்கிறீங்களே எழுத்தாளர்கள் வந்து. அது காட்டணும் அவசியமே இல்லை. அது காட்டினா தான் என் சமூகத்துக்கு ஒரு அவ்வளோ சீன் இல்லைம்மா. அது நீங்கள் அவ்வளோ யோசிக்க அவசியம் இல்லை. ஒரு இது காதல் கதை, இது வீரம். ஒரு பையனை வெட்டிட்டாங்க, அந்த ரத்தம் எப்படி துடிச்சு அப்பெல்லாம் காட்டணும் அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேன், திரைக்கதை என்பது ஒரு பொதுத்தளத்துக்கு உண்டான ஒரு ஃபார்ம். அது ஒரு லிட்ரரி ஃபார்ம் தான். நீங்கள் ஏன் வந்து இப்படிலாம் காட்டல, தொல்காப்பியத்தை ஜாதி அமைப்பை பற்றி பேசியிருக்கா, அதெல்லாம் பேசுகிறேன். என்ன சொல்லுன்னா, ஒரு சம்சாரம் தின்ட்டு போயிடணும், அதில் போய் எப்படி இருக்கும் நான் நோண்டக்கூடாது. அப்போ நீங்கள் திரைப்படத்தை வந்து எங்களுக்கு ரசிப்பதற்காக தராங்க. அதாம்மா, கலை மக்களுக்காகவா, கலைக்காகவா, அது வேற டிஸ்கஷன். அது வேற. திரைப்படம் என்பது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம், அது லிட்டரி ஃபார்ம். அதை வந்து இந்த படம் நல்லா இருக்கா, நீங்கள் போய் பாருங்க, பார்க்கலன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. அது ஒரு சும்மா ஒரு ஆர்ட். ஒரு கவிதை படிக்கிறோம், இந்த கவிதை பிடிக்குது, இந்த கவிதை எண்டு இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த படைப்பாளருக்கு தோணிக்கு எழுதியிருக்காரு, அவ்வளோதான். இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே ரசிக்க முடியாமல் போயிடும் லைஃப்பில். அது ஒரு மாதிரி ஆயிரும். சார், டைரக்ட் ஆகுறது ஈஸியாக கஷ்டமா? என்னங்க இல்லை, டைரக்டர் ஆகிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? கேள்வி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. கேள்வி எங்கேருந்து வருதுன்னு சொல்லுங்க தலைவரா. சார், டைரக்டர் ஆகிறது ஈஸியாக கஷ்டமா? டைரக்டர் ஆகிற ஈஸி, நிலைநிறுத்திக் கொள்வது கஷ்டம். அது நிறைய வாசிப்பும் பயிற்சி வேணும். சொல்லுங்க. கேட்கவே இல்லை. கிளைமேக்ஸில் எண்டே இல்லாமல் சில படங்கள் முடிக்கிறாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு காலத்தில் வந்து அவர் அப்படியே போயிடுவார். அந்த படம் பேருனா தெய்வ திருமகன்லாம் ஒரு குழந்தைய தூக்கிட்டு அப்படி இருக்குல்ல, அதை பற்றி சில்ஃபீட் பேசுறார். எல்லாமே கதைகள் தான் முடிவு பண்ணும், அந்த கதை களம் தான் முடிவு பண்ணும். இந்த கதையை நேராக போய் கேபி கருப்பு போய் அவங்க அந்த உயிரை போட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு அந்த ரத்தத்தை தெரிச்சு அப்படி வந்து படம் முடிச்சிருக்கலாம். அந்த கதை இப்படி தான் இருக்கணும்னு அஸ் அ டைரக்டராக அவர் முடிவு பண்ணியிருக்கோம். தெய்வ திருமகன் இப்படி தான் முடியணும், இப்படி தான் இருக்கணும். அது கதையும் இயக்குனரை பொறுத்து அமையும். என்லெஸ் பிகினிங்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இந்த படத்தில் புக்கில் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுவோம். நீங்கள் பாருங்க, அந்த புக் வாங்கி படிங்க. சார், ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது சார். சொல்லுங்கள். ஸ்க்ரீன் பிளே வந்து
இண்டிவிஜுவலாக ஒருத்தர் மட்டும் எழுதுறதா இல்லை டிஸ்கஸ் பண்ணி 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுதக்கூடியதா? ரெண்டு வகையாகவும் பண்ணலாம். இப்போ நான் வந்து தனியாக நம்மளுடைய வேலைங்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கேட்டு அங்கிட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? நம்ம ஏந்துறீங்க கேள்வி கேட்டிங்களா இல்லையா? நம்ம வேலைங்கு புரிஞ்சவங்களா தான் ஓகேவா? இப்போ எனக்கு வந்து காமெடியாக வரலன்னு வச்சுங்களேன், அதுக்கான ஆளை சேர்க்க ரொம்ப நல்லது. எனக்கு எமோஷனல் வரலன்னா அதுக்கான ஆளை சேர்த்துக்க ரொம்ப நல்லது. இது எனக்கு எல்லாமே வருது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது உங்கள் கதையை தான் முடிவு பண்ணும். இப்போ விடுதலைன்றது வந்து முடியாத கதையாக இருக்குது. அது வந்து அந்த டேரக்டர் வந்து பண்ண முடியல அப்படின்னா வேற டேரக்டர் வந்து பண்ணலாமா? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் வந்து சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? அது ப்ரொடியூசர் தான். அது ப்ரொடியூசர் தான் பண்ணணும். ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணுமா? ப்ரொடியூசர் தான் கேட்குறேன் சார். ஓகே, தேங்க்யூ. நான் தான் அவர் லாஸ்ட் கேள்வின்னு சொல்லிட்டார். லாஸ்ட் கேள்வி தான் சார். ஒரு கருத்து முரண்பாடும் இருக்குது, ஒரு சந்தேகமும் இருக்குது சார். இப்போ சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு திரைக்கதை போது எப்படி க்ளோஸ் ஷாட், லாங் ஷாட், இதுக்கான நாலேஜ் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணுன்றது ஒரு சந்தேகம். அதுக்கு இதை சொல்லி அதுக்கு முடிச்சிடறேன் கதை வந்து. இது அதுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. பைசின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சினிமா கேமரா சம்மந்தமாக நிறைய புக்கு தமிழில் எழுதியிருக்காங்க. செலியன் சார் இருக்கார்ல, அந்த டூலைட் படத்தோட டைரக்டர், அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்து சும்மா வாசித்து க்ளோஸ்அப்பு, இது மிட்டு, இது வந்து வைடு, இது மிட்டு வைடு, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டக்கூடாது. ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு வரைஞ்சி பார்க்கணும். ஒரு கட்டம் போட்டு இது க்ளோஸ்அப்பா, இது வரைஞ்சி பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் படங்களை பார்க்க அந்த அறிவு நாலேஜ் உங்களுக்கு நல்லா வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா நான் எப்படி வைக்கணுன்றது, நான் என் கண்ணில் பார்க்குறதுக்கு என்ன விஷுவல் இருக்கணும்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் பார்க்க உங்களுக்கு மிஸ்கின் நிறையா டீச் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, அந்த புத்தகம் டக்கு ஞாபகம் இல்லை. அந்த புத்தகம் படித்தா உங்களுக்கு எல்லாமே நாலேஜ். சார், கருத்து முரண் என்னன்னா, பொருளாதார முன்னேற்றமே சமூக முன்னேற்றம்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு ஓகே, அவருடைய பொருளாதாரத்தில் முன்னேறிய பிறகும் அவருடைய குடியை பற்றி போடுறாங்க. அப்போ பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்ச சமூக முன்னேற்றம் எப்படி வருதுன்ற ஒரு கருத்து முரண் இருக்குது எனக்கு. அது இப்போ நம்ம சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், எதை சொன்னாலும் திட்டாங்க. ஒரு அம்மா அவங்க அப்போ புதுசாக சாவுக்கு டான்ஸ் ஆகுது, அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஸ் வருவாங்க. அவங்க பேச நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னா சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சோம்னா அடுத்த சேஞ்ச் ஆகுது இல்லை. அது எனக்கு முரண்பாடாக இருக்குது சார். எனக்கு சொல்கிறேன், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜாவுக்கு பொண்ணு கொடுக்க யாரையும் யோசிப்பீங்களா? எல்லா ஜாதிக்கான சொல்லுவாங்க. அதுதான் பொருளாதார முன்னேற்றம். அப்படி பொண்ணு கொடுக்கலாம் கூட அவங்களை எந்த ஸ்டேஜில் வச்சு பார்க்குறாங்களோ அந்த ஸ்டேஜில் வச்சு தான் பார்க்கணும். அது சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் 5 விரல் ஒன்றா தான் குஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, அண்ணன் தம்பிக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது. சாதி சமூக அமைப்பு மட்டும் இல்லை தலைவா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா படித்து நான் செட்டில் ஆகிருந்தீங்க, உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுருந்தா அவனை பார்க்கக்கூடிய பார்வை வேறையாக தான் இருக்கணும் இல்லையா? சும்மா நம்ம வெளியே இருந்து இப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. பொருளாதாரமாக முன்னேறிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒரு 50,000க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து ஒரு 50 லட்சம் காரில் கூட்டிட்டு போனால் உங்களுக்கு வேறு மாதிரியான மதிப்பு கொடுக்க தான் படுமே. ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் என்னை வந்து இந்த ஊருக்குள்ளே போய் என்னை இப்படி அவன் பார்க்கலாம் அப்படி பார்க்கலான்றதெல்லாம் செகண்டரி. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, பொருளாதார முன்னேற்றம் அடங்கி போனால் பார்க்கக்கூடிய பார்வையே வேறையாக தானே இருக்குது. மனிதர்களுக்குள்ளே எல்லாமே இருக்குங்க, மகன்களுக்குள்ளே கூட இருக்குங்க. அது ஒன்றும் பண்ணலாம். ஓகே சார், அந்த பிடிஎஃப் புக் நேம் மட்டும் குரூப்பில் போட்டு சொல்லுங்கள். இந்த அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் இந்த பிடிஎஃப் வேணுமாப்பா? தேங்க்யூ. நன்றி. மருதன் சார்.